Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு உங்க கூட ஃப்ரைடே வீக்கெண்ட் என்ன பண்ணன்ற வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன். டைம் இப்போதான் 6:10 ஆகுது. ஸோ ஐக்கியா போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஐக்கியா வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜெபல் அலியில். ஸோ செகண்ட் ஷோரூம் இன் துபாய். ஃபர்ஸ்ட் ஷோரூம் வந்து ஃபெஸ்டிவல் சிட்டி கிட்ட இருக்குது. ஸோ அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குளோபல் வில்லேஜ் கிட்ட இருக்கோம். கண்டிப்பாக நான் குளோபல் வில்லேஜோட வீடியோவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், இன்னும் போகலை. ஸோ இந்த வீக் போகிற பிளானில் தான் இருக்கும். போன உடனே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் குளோபல் வில்லேஜோட வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கூட நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் ஆப்பக்கடை ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். எல்லாருக்கும் செம்ம பசி. நான் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் ஃபேமிலி கூட இருந்தாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நாங்கள் வந்து மட்டன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், கூடவே சிக்கன் 65. செம்ம சூடாக இருந்தது, கிளைமேட் வேறு கோல்டாக இருக்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து சிக்கன் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கொத்து பரோட்டா, ஆப்பம் கூட சாப்பிட்றதுக்கு சிக்கன் பெப்பர் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஸோ சுட சுட ஆப்பம் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஐக்கியா கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ நிறைய வெஹிக்கிள்ஸ் அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. இது வந்து அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க. பட் புது மால் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எக்கச்சக்க பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து பிராண்ட் நியூ மால். 1 மந்த் கூட ஆகலான்னு நினைக்கிறேன் ஓப்பன் ஆகி. ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஐக்கியா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற மேக்ஸிமம் திங்ஸ் நான் ஐக்கியாவிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். அதனால சரி இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்துட்டுருக்கேன். ஸோ பெரிய போர்டு ஐக்கியான்னு போட்டிருக்கு. கார் பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மாலுக்குள்ளே என்டர் ஆகிட்டுருக்கோம். இங்கே இப்போ ஐக்கியா எங்கே இருக்குதுன்னு தேடணும். ஐக்கியாக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஐக்கியாவில் நிறைய இந்த மாதிரி மாடல்ஸை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்துருந்தா தெரியும். ஸோ இந்த மாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து வாஷ்ரூம், பெட்ரூம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ஒரே இடத்துல செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பிளாக் கலர் தீமில் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளாசிக்காக இருந்துச்சு அந்த லுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ டீ டேபிள், ஸோ அதுக்கு மேலே கேண்டில்ஸ் வைக்கிற ஸ்டாண்ட், அதாவது டீ லைட் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், இது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ பிளாக் தீம் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ சோஃபா, டீப்பா, லைட்ஸ், கேண்டில்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு ராயல் லுக் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வீடை செட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து நம்ம திங்ஸை சூஸ் பண்ணலாம். கிச்சன் ஐலாண்ட் இது கூட நல்லா இருந்துச்சு. ஸோ சைக்கிளை வந்து வாலுக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்பேக்ட் இடத்துல கூட சைக்கிளை வச்சுக்கலாம். அண்ட் இங்கே நம்ம சோஃபா செக்ஷனுக்கு வந்திருக்கோம். எக்கச்சக்கமான சோஃபாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஐக்கியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் எல்லா மாடல்ஸும் அங்கே பார்த்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ரூம் செட்டப். இது கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆஃபீஸ் டேபிள், சேர் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் ஐக்கியாவில் எல்லா திங்ஸுக்கும் இண்டிவிஜுவல் ப்ரைஸ் இருக்கும். நம்ம ஒரு ஸ்பூன் வாங்கினாலும் அதுக்கு செப்ரேட் ப்ரைஸ் இருக்கும். இந்த இன்னொரு கிச்சன் செட்டப். ஸோ ஓப்பன் கிச்சன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாத்தோட ப்ரைஸ் டேக் பார்த்துட்டு இருந்தேன். ஐக்கியாவில் எல்லா திங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் யூனிக்காக இருக்கும். ஸோ ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சால் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு எதுவுமே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல. எல்லாமே பழைய ஐக்கியாவில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த லைட் வந்து 635 dirhams போட்டிருந்தாங்க. அதாவது 12,000 ரூபாய் கிட்ட நம்ம ஊர் ப்ரைஸ். ரொம்ப அதிகம்தான். அண்ட் இங்கே பார்த்தோம்னா வால் மவுண்டட் பெட் லேம்ப்ஸு
ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்கள்லாம் இருந்தால் அவங்க ரூம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் வந்து 65. ஸோ கேண்டில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இங்கே கூட கேண்டில்ஸை மட்டும்தான் வாங்கினேன். நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ளவர்ஸ் இது கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த ஐக்கியாவுக்கும் இந்த ஐக்கியாவுக்கும் எனக்கு தெரிஞ்சு 1 or 2 dirhams ஜாஸ்தி தான் இருக்குது. இது வந்து கிட்ஸ் ரூம். ஸோ ரொம்ப நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் இது வந்து பில்லோ செக்ஷன். எக்கச்சக்கமாக பில்லோஸ் கூச்சி வச்சுருக்காங்க. நிறைய பில்லோ கவர்ஸு, த்ரோ பில்லோஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. ஆஃபீஸ் டேபிள். ஸோ கரண்ட்டாக இது தான் நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண சேர்ஸ் எல்லாம் நிறைய சேம் மாடலில் தான் இருந்தது. அங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்குது. அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். ரொம்ப ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இந்த ஐக்கியாவில் தெரியல. எதுவுமே வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. யூஸ்வலாக நான் ஐக்கியா போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்காமல் வரமாட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ஐக்கியாவில் எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. எதுவுமே வாங்கணும்னு தெரியல. மேபி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குன்னு தோணுச்சு, அதனால இருக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பில் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம மேலே ஏதாச்சும் திங்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கீழே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த டேகை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே இந்த மாதிரி இடத்துல நம்ம தேடி எடுத்துக்கலாம். நம்மளே போய் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் மேனுவல் இருக்கும். ஸோ ஐக்கியாவோட அட்வான்டேஜ் அதுதான். மேனுவலில் பார்த்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். டிராஃபிக் அவ்வளோவா இருக்குல்ல. ஸோ சீக்கிரமாக வீட்டை ரீச் ஆகிட்டோம். யாராச்சும் ஜெபலலியில் இருக்கிற ஐக்கியா போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ டைம் வந்து பார்க்குறதுக்குள்ளே 1 o'clock 5 minutes இருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் லைக் கொடுங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய்.